உங்களுடைய உங்களுடைய ஸ்க்ரீன் ஷேர் ஆகிக்குதா? ரஹ்மான், சவுண்ட் கேக்குதா? உங்களுடைய ஸ்க்ரீன் வந்துக்குதா? தெரியும் சார். சரி, ஓகே. நீங்க அம்மாட அடுத்தது உங்களோட உங்களோட வீடியோக்களை பார்த்தீங்களா? என்ன சார்? இல்ல, உங்களோட ஃபெமிலியில இருந்து 2 பேர் இதுக்கு முன்னுக்கு கிளாஸ்ல ஜாயின் ஆகிக்கிறாங்க. அவங்களோட வீடியோஸ்கள் பார்த்து படிச்சுதா? இல்ல சார், இன்னும் பார்க்கல. எனக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு அப்புறம் பார்த்துக்கலாம். சரி, ஓகே. நான் இன்றைக்கு உங்களோட மெயின் விஷயத்தை மட்டும் நான் டிஸ்கஸ் பண்ணுவேன். அடுத்தது உங்களோட நினைக்கிற கதிஜா சிஸ்டர்ட அவங்களோட வீடியோ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சில விஷயங்களை பிடிச்சி என்னோட பேசிக்கான விஷயங்களை பிடிச்சி கொள்ளிலும். நான் இன்றைக்கு செக் பண்ண போகிறது உங்களோட லெவலை மட்டும்தான் எங்களோட கிளாஸில். ரைட். சரி. அடுத்த சரிங்க. விஷயங்கள் உங்களோட ஆல்ரெடி உங்களோட ஃபேமிலிக்குள்ளே ரிட்டர்ன் பண்ண பட்டிக்கிறதால நான் திருப்பி ரிப்பீட் பண்ணல. கட்டாயம் அதை நீங்கள் ரிவைஸ் பண்ணணும். சரி, இப்போ அப்துல் சரிங்க. ரஹ்மானோட எனக்கு முதலாவது நாங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னென்றால் அப்துல் ரஹ்மான், நீங்கள் ஏதோ ஒரு அமைப்பில் அல் குர்ஆனை படித்து தெரிஞ்சுட்டு வந்திருப்பீங்க. ஜீரோவில் ஈத்திக்க மாட்டீங்க நினைக்கிறேன் நான். லேட்டஸ்ட் தெரிஞ்ச மாயிருக்கும் இல்லை ஏதோ ஒரு அமைப்பில் உங்களுக்கு தெரியுமாயிருக்கும். எனக்கு தேவை என்னென்றால் உங்களுக்கு எப்படி நீங்கள் அதை தேடி படித்து கொண்டீங்க, எடுத்துக்கொண்டீங்க, உங்களுக்கு அந்த நாலேஜ் எடுத்துக்கொண்டீங்க, உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் தெரியும், லெட்டர்ஸ் தெரியுமா அல்லது ப்ராக்டிஸ் பண்ண தெரியுமா அல்லது நீங்கள் எந்த குர்ஆன் ஓதுறீங்கிற சம்பந்தமா கொஞ்சம் ஷார்ட்டா எங்களுக்கு சொல்லுங்க பார்ப்போம். ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸ் எல்லாமே தெரியும் சார். ம்ஹும். வார்த்தைகளும் ஓதுவேன். எல்லாம் சவுண்ட் ஜூஸ். கொஞ்சம் கிளியர் இல்லாம ஏது? கேக்குதா சார்? இல்ல, சவுண்ட் கேக்குது, கிளியர் இல்ல, தெளிவில்லாம இருக்குது. கொஞ்சம் அந்த என்ன சொல்ல இறைச்சலோட வர மாதிரி இருக்குது. இல்லை நெட்டு. சொல்லுங்க பாபு. சார், ஓகே, இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, நல்ல. சொல்லுங்க பாபு. லெட்டர்ஸ் எல்லாமே தெரியும் சார். ஆஹா. யார்கிட்ட படிச்சீங்க? அது அம்மாட்டையா ஜூஸ். இல்லாட்டி வெளியால ராட்டை மசத் உஸ்தாது கிட்ட போனீங்களா? இல்ல இல்ல, பக்கத்து வீட்டுல தெரிஞ்சவங்க சொல்லி கொடுத்தாங்க. ஓகே, குட். நீங்க எவ்வளவு காலமா இஸ்லாத்தை பிராக்டிஸ் பண்றீங்க அல்லது ஓதுறத பிராக்டிஸ் பண்றீங்க? நான் ஓதுறது இப்போ ரீசெண்டா ஒரு 2 இயர்ஸ் அந்த மாதிரி தான் ஓதுறோம். மாஷா அல்லாஹ். ஆஹா. இஸ்லாம்ன்றது அதுக்கு முன்னாடில இருந்தே கொஞ்சம் விவரம் தெரிஞ்சதுல இருந்தே ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம். அப்ப நீங்க அந்த 2 இயர்ஸை தான் நீங்க ஃப்ளோ ஓதுற பேசிக்ஸ் மட்டும். விலங்கல்ல எப்படி? 2 இயர்ஸா சும்மா பேசிக்ஸ், வார்த்தைகள் ஓதுவோம். அல்லமா ஜூஸ் ஓதி இருக்கோம். ம். நீங்க பெரிய ஆனா குர்ஆன்ல தஜ்வீத் ஓதிக்கிறீங்களா? பெரிய 30 ஜூஸ் குர்ஆன் சொல்லுவாங்கல்ல, இந்த குர்ஆன் முஸ்ஹப்னு சொல்லி அதுல பிராக்டிஸ் பண்ணிக்கிறீங்களா? இல்ல, குர்ஆன் எடுத்து ஓதுனது இல்ல சார். விலங்கல்லமா எப்படி? கேட்கல சவுண்ட். குர்ஆன் எடுத்து ஓதுனது இல்ல. ஓதி இல்ல. அதாவது அவங்க எனக்கு சொல்லி கொடுத்தவங்க என்ன சொன்னாங்கன்னா, குர்ஆன் ஓதுனா பக்கத்துல யாராவது தெரிஞ்சவங்க இருக்கணும், அப்பதான் பிழை இல்லாம ஓதுவோம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ உங்களுக்கு என்ன ஏஜ்? அதனால எனக்கு 19. 19. ஆமா. அடுத்தது உங்களோட அக்காவா தங்கச்சா? அக்கா அக்கா ஆகும். ஆ ஓகே, ஓகே, ஓகே. அப்ப அக்கா வந்து உங்களுக்கு முன்னாடியே பிராக்டிஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படியா? ஆஹ் இல்ல, ஒரே மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஆனா அக்கா வந்து வசனங்கள்லாம் பிராக்டிஸ் பண்ணாங்களே. நல்ல, ஓகே. நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்ல சில ஆஹ் வேர்சஸ் போடுறேன். உங்களுக்கு எப்படி தெரியுமோ அப்படி ப்ராக்டிஸ் பண்ணுங்க பார்ப்போம். ஓதணும், வாசிக்கிறத உங்களுக்கு எப்படி ஓதுறதுக்கு தெரியுமோ அப்படி ப்ராக்டிஸ் பண்ணி காட்டுங்க பார்ப்போம். ஈயாக்க நபுது வ ஈயாக்க நஸ்தஈன். நீங்க இப்படிதான் எல்லாத்தையும் ஓதுறீங்க அப்படியா? எதை எடுத்தாலும் இப்படிதான் ஓதுவீங்க அப்படியா?
தஜ்வீதோட ஓத தெரியாது. ஆனா இல்ல அந்த இல்ல எழுத்தை சேர்த்து. இல்ல பிரதர், தஜ்வீத் இல்ல பிரதர். நான் சொல்றேன் இப்போ ராகம் எடுத்து இய்யாக நஅ்புது வ இய்யாக இந்த டோன் எடுத்து பிராக்டிஸ் பண்ணி பழக்கம் இருக்குதா? இல்ல இல்ல சார். இல்ல இல்ல. ஓகே, நல்ல பிரச்சனை இல்லை. நீங்க அப்படிலாம் யோசிக்க தேவையில்ல. ஓகே, ரெண்டாவது எப்படி வரும்? அன் அன் அம் அலைஹிம். நீங்க ரீசெண்டா என்ன செஞ்சு கொண்டிருக்கீங்க? ஜாப் செய்றீங்களா, படிக்கிறீங்களா? இல்ல காலேஜ் போக போறேன் காலேஜ்ல. ஃபர்ஸ்ட். எங்க காலேஜ்? ஆ காரைக்குடி ஆஹா. பக்கத்துல சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட்ல. விலங்கல் நம்மளோட சவுண்ட் கொஞ்சம் கிளியர் இல்லை எப்படி? சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட் சார், காரைக்குடின்னு சொல்லிட்டு. ஆ, உங்களோட சவுண்டை கொஞ்சம் நீங்க பார்த்துக்கணும். கிளாஸுக்கு அட்டெண்ட் ஆகணும் சரியா? கொஞ்சம் அந்த இப்போ உங்களோட யாரு கதிஜா சிஸ்டரா ஆயிக்கலாம், உங்களோட ஆ, அம்மாவா ஆயிக்கலாம், இவங்க ஜாயின் ஆகிற சவுண்ட் சிஸ்டத்துக்கும் நீங்க ஜாயின் ஆகிக்கிற சவுண்டுக்கும் இடையில டிஃபரெண்ட் இருக்குது, வித்தியாசம் இருக்குது. கொஞ்சம் உங்களோட இறைச்சலோடு வருது, அவங்களோட கிளியர் ஆயிடுச்சு. என்றால் நாங்கள் வந்து குர்ஆனை தானே ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். இங்கே வந்து லெட்டர்ஸ் தான் நாங்கள் முன்னாடி ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் நாங்கள் உங்களை வந்து எங்களோட சிலபஸில் நாங்களோட சிலபஸ் சிஸ்டத்தை போட்டு காட்டுன்னு பாருங்க. இதான் எங்களோட சிலபஸ் சிஸ்டம் ஹைரார்கி. இதில் ஃபர்ஸ்ட் லெவல், செகண்ட் லெவல், தேர்ட் லெவல், மூணு லெவல் இருக்குது. இதில் நீங்கள் ஃபர்ஸ்ட் லெவலில் வர ஃபர்ஸ்ட் ஆ, பார்ட் சரி. உங்களுக்கு தேவையில்லை. இப்போ லெட்டர்ஸ் இன்ட்ரடக்ஷன் இந்த பார்ட் உங்களுக்கு தேவையில்லை. அதாவது உங்களுக்கு எழுத்துக்களோட உச்சரிப்புக்கு முன்னால் எழுத்துக்களோட அறிமுகம் ஒன்று இது. இந்த எழுத்தோட வடிவம் எப்படி, டிசைன் எப்படி, ம். எழுத்து இந்த எழுத்தோட ஜாயின் ஆகுற டைமில் எப்படி ஜாயின் ஆகினா டிசைன் மாறும் எல்லாம் உங்களுக்கு தெரியுது. அப்போ இந்த பார்ட் உங்களுக்கு தேவையில்லை. ஆனால் ஓகே. லெட்டர்ஸ் ப்ரொனன்சியேஷன் என்ற பார்ட், எழுத்துக்களோட உச்சரிப்பு என்ற பகுதியை பொறுத்த வரைக்கும் இது உங்களுக்கு தேவையான விஷயத்துல இது. இதுல இந்த ப்ரீ இன்டர்மீடியட் லெவல் என்று இதனை பை லெட்டரா ஒவ்வொரு லெட்டரா நாங்க ப்ரொனவுன்ஸ் பண்ணி பழகுற பார்ட், இந்த பார்ட் உங்களுக்கு தேவையில்லை. நீங்களும் கிட்டத்தட்ட உங்களோட அம்மாவோட ஸ்டேஜில் இருந்து தான் டெவலப் ஆக வேண்டி வரும். அதாவது நாங்கள் வேர்ட் பை வேர்டாக எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுற, அந்த வேர்ட் பை வேர்டை எப்படி நாங்கள் பிடிச்சி கொள்கிற, அதை நாங்கள் எப்படி ஃப்ளோ ட்ரெக்கு பிடிச்சி கொள்கிற என்றதை நான் பார்க்கணும். அதுக்கு பின்னால் இன்ஷா அல்லாஹ் அந்த வேர்ட் பை வேர்டில் இருந்து பல வேர்டுகள் சேர்ந்து நாங்கள் வேர்சஸ் குர்ஆன்ட வசன அமைப்பை நாங்கள் டார்கெட் பண்ணுவோம். அதுக்கு பின்னால் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் செகண்ட் லெவல்ல ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை பத்தி பேசுவோம். தஜ்வீத் இங்க சொன்னீங்க தஜ்வீத் சட்டம் என்று சொல்லி. தஜ்வீத் சட்டம் ம். எங்களுக்கு இல்லாம குர்ஆன் நீட்டா ஓதலாம். தஜ்வீத் ஓகே சார். ரூல்ஸ் தேவையில்லாம தேவைப்படாம குர்ஆனை நீட்டா எங்களால ஓதலாம். சில பேசிக்கான விஷயம் தெரிஞ்சா மட்டும் போதும். அதுக்கு பின்னால கொஞ்சம் அட்வான்ஸா நாங்க ரூல்ஸை தெரிஞ்சு கொண்டு அதுக்கு ஏற்ற வகையில நாங்க ஓத ரெடி ஆகுவோம் இன்ஷா அல்லாஹ். அதுக்கு பின்னால தான் நீங்க என்ன செய்வீங்க என்றால் உங்களோட கையில குர்ஆன் எடுத்து முஸ்ஹஃபை திறந்து நீங்க அதை பார்த்து ப்ராக்டிஸ் பண்ற லெவலுக்கு வருவீங்க இன்ஷா அல்லாஹ். ரைட். இதுக்கு ம். பின்னால சரி. விஷயங்கள் எல்லாம் இந்த இஜாசாண்டா என்ன, ஹிஃபுல்டா என்ன எல்லாம் நீங்க உங்களோட அக்காட வீடியோ கேட்கணும். இதுல எல்லா ம். சரி. விஷயம் நான் அதில் ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். நீங்க செய்ய வேண்டிய வேலை என்னன்னு சொன்னா கட்டாயம் நீங்க காலேஜ்ல எப்பயும் எல்லா டைமும் காலேஜ்ல இருப்பீங்க அப்படியா? இல்ல இல்ல, மார்னிங் டு ஈவினிங் மிச்சம் ஹாஸ்டல்ல இருக்கும். அப்ப நீங்க ஹாஸ்டல் ஆகிறீங்க இப்ப? இல்ல இப்ப லீவ்ல இருக்கேன், இன்னும் ஒரு 15 டேஸ்ல ஹாஸ்டல் போயிருவேன் சார். ஹாஸ்டல் போயிருக்கீங்க. அப்ப அங்க ஃபோன் யூஸ் பண்ணலுமா? அதெல்லாம் யூஸ் பண்ணலாம். ஏழு பிரச்சனை ஒன்றும் இல்லை. உங்களுக்கான ஃபெசிலிட்டிஸ் இருக்குமா நீங்க ப்ராக்டிஸ் பண்றதுக்கு? அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. பண்ணலாம். ஹோம்ஒர்க்கை ரிவைஸ் பண்றதுக்கு எல்லாம் டைம் இருக்கும் அப்படித்தானே? இருக்கும் சார், இருக்கும் சார். நல்ல ஓகே ஹைர். அப்போ இன்ஷா அல்லாஹ் அந்த வழியில் நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ண வேண்டி வரும். நிறைய உங்களோட ஏஜ் நல்ல 19ங்கிறது நிச்சயமே பொருத்தமான ஏஜ். நீங்கள் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகி சரியான ட்ரெக்குக்கு வாரத்துக்கு இன்ஷா அல்லாஹ். நாங்கள் உங்களுக்கு சில சரி. ஐடியாஸ் தருவோம். நீங்கள் தான் ஃபுல்லாக இன்வால்வ் ஆகி ப்ரிப்பேர் ஆகி ப்ராக்டிஸ் பண்ணி செல்ஃபாக நீங்கள் மூவ் ஆகணும். நீங்கள் எந்த தூரம் செல்ஃபாக இதில் இன்வால்வ் ஆகுறீங்களோ அந்த அளவுக்கு தூரத்துக்கு நீங்கள் ஃபாஸ்ட்டாக மேலுக்கு வந்துடலாம். இந்த வேர்சஸ் இருக்கு, டக்குன்னு வந்துடலாம். ஃபாஸ்ட்டாக வந்துடலாம் இன்ஷா அல்லாஹ். அப்போ அதுக்கு நீங்கள் கொஞ்சம் சரிங்க. உங்களோட சைட்டில் இருக்கிற சப்போர்ட்டை தரணும் எங்களுக்கு இன்ஷா அல்லாஹ். அதே போல் இன்ஷால்லா. அடுத்த விஷயங்கள் எல்லாத்தையும் உங்களுக்கு பார்த்து கொள்ளையிலுமாகும். இதில் அஹ், உங்களுக்கும் நீங்களும் எங்களோட இஸ்லாமிய மார்க்கத்தை நேசித்து அன்பு வச்சு அதில் சில விஷயங்களை படித்து தெரிஞ்சு கொண்டு வந்திக்கிறீங்க. அந்த வகையில் உங்களை சரியான ட்ரெக்கு கொண்டு வாரத்தில் ஒரு பெரிய ஒரு பொறுப்பு எங்களுக்கு இருக்குது. அது நீங்கள் விளைய கொள்ளணும். உங்களுக்கு மட்டுமல்ல பொறுப்பு. உங்களை பற்றி எங்கள்கிட்டையும் கேள்வி கணக்கு விசாரணைகள்
இன்குவாரி எல்லாம் மீக்குது மறுமை இல்லைனா இப்போ நீங்கள் வந்தன் போனன் இல்லாம உங்களை நீங்க அதுலயும் குறிப்பா நீங்க குருவான சரியான அமைப்புல ஓதணும் தெரிஞ்சு கொள்ளணும் என்ற அந்த ஆசையோடு ஆர்வத்தோடையும் இந்த கிளாஸ்ல ஜாயின் ஆகி மீக்கிறீங்க. அந்த வகையில் எங்களுக்கு குர்ஆனுக்கு முன்னால் இருக்கிற கடமைகள் என்ற வகையில உங்களுக்கு முன்னால பெரிய பொறுப்பு இருக்குது. எங்களோட சக்தி உட்பட்ட வகையில நாங்க அதை இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு செஞ்சு தருவோம் என்ற உத்தரவாதத்தை நாங்கள் தாரோம். நீங்களும் எங்களுக்கு கட்டாயம் அந்த விஷயங்கள்ல சப்போர்ட் பண்ணணும் என்று நாங்கள் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறோம். இன்ஷா அல்லாஹ் உஸ்தாத். ஃபைனான்சியல் இஷ்யூவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதை பற்றி யோசிக்க தேவையில்லை. ஏனென்றால் உங்களால் முடியுமானதை தவிர அடுத்தது எல்லாத்தையுமே அகாடமியிட எங்கட சகோதரர்கள் இஸ்லாத்தில் முஸ்லீம்களாக வாழக்கூடிய சகோதரர்கள் முழுமையான பொறுப்பாளிகளாக பொறுப்பெடுத்திக்கிறாங்க உங்களோட விஷயங்களை பார்த்து கொள்றதுக்கு. ஆகவே நீங்கள் அதை பற்றி யோசிக்கிறீர்கள். நீங்கள் உங்களோட குருவான டெவலப் பண்ணி உங்களோட என்ன சொல்ற பெர்ஃபார்மன்ஸ் வந்து எங்களுக்கு உங்களுக்கு விளங்கணும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் மூவ் ஆகி கொண்டு போகக்குள்ள நீங்களும் இம்ப்ரூவ் ஆகி கொண்டு போறீங்க. நீ இப்போ ஓதி காட்டின இந்த வசன ஸ்டைல் வந்து இன்ஷா அல்லாஹ் ஃபியூச்சரில் நீங்கள் போகிற நேரம் இதை விட பல மடங்கு நீங்கள் இம்ப்ரூவ் ஆகின லெவலில் நீங்கள் ஈக்கிறத உங்களோட ரெக்கார்டிங் உங்களோட ஓதல் உங்களுக்கு அடையாளப்படுத்துறதா வைக்கணும் இன்ஷா அல்லாஹ். உங்களுக்கு இந்த யூடியூப் சேனல் இன்ஷா அல்லாஹ். அதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்னங்க உஸ்தாத்? யூடியூப் சேனலை பற்றிலாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டேன் உஸ்தாத். கேள்விப்பட்டிருக்கீங்க. ஏன்னா அப்போ இன்ஷா அல்லாஹ் அதெல்லாம் உங்களுக்கு அப்டேட் பண்ணுவாங்க. நான் இதில் மிச்சம் பெருசாக பேசுகிறேன் என்றால் உங்களோட அக்கா உண்டு ஆல்ரெடி நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். உங்களோட அம்மாவுக்கும் அதான் சரிங்க. சொல்றேன், உங்களுக்கும் அதான் சொல்றேன். நீ கொஞ்சம் ரெக்கார்டை பசங்க அழகாக கேட்டுக்கொண்டால் நீங்கள் போக வேண்டிய சப்ஜெக்ட் நான் இன்ஷா அல்லாஹ் ரெடி ஆகிட்டு வருவேன். நீங்கள் செய்ய வேண்டிய இன்னொரு முக்கியமான பொறுப்பு ஒன்று என்னன்னு சொன்னால் உங்களை போல புதிதாக இஸ்லாத்துக்கு வந்தார்கள் அல்லது இஸ்லாத்திலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் குர்ஆனை சரியான அமைப்புல சரியான ஒழுங்கு முறையில ஓதுறதுக்கு கஷ்டப்படுறார்கள் இருக்கிறாங்க. இப்ப நீங்க ஓதுறத பாத்தீங்கன்னால் நீங்க ஓதுற மாதிரி குர்ஆனை ஓத ரெடியாகி லைஃப் ஃபுல்லா நீங்க எப்படி இப்ப 19 ஏஜ் இன்னும் ஒரு 20 இயர்ஸுக்கு நீங்க இப்படித்தான் குர்ஆனை ஓத போறீங்கன்னு சொன்னா நீங்க குர்ஆனை விட்டும் தூரமாயிடுவீங்க. ஏன் சரிங்க. ஏனது என்றால் குர்ஆன் ம். அமைப்பு அப்படித்தான் உங்களுக்கு விளங்கும், கஷ்டமா தான் விளங்கும். அந்த ம். ட்ரெக் விளங்காது. ஆகவே அந்த ட்ரெக்கை மாத்தி எடுக்கிற பெரிய பொறுப்பு எங்களுக்கு மீது உங்களுக்கு சொல்லி தருது. அந்த மாதிரி உங்களை போல குர்ஆன் ஓதுறதுல கஷ்டமான ஆட்கள் யாரும் இருந்தால் அவங்களுக்கு கட்டாயம் எங்களை நீங்க அறிமுகப்படுத்துங்க. இப்ப அறிமுகப்படுத்தாவிட்டாலும் உங்கள்கிட்ட ஒரு கான்ஃபிடென்ட் வரும், இன்ஷா அல்லாஹ் வரும் கிட்டத்துல. என்னால் இந்த அளவுக்கு நான் மூவ் ஆகிக்கிறேன் இம்ப்ரூவ் ஆகிக்கிறேன்னு சொல்லி அதுக்கு பின்னால சரி எங்களோட விஷயங்களை அவங்களுக்கு அடையாளப்படுத்துங்க. ஏனென்று சொன்னால் அப்துல் ரஹ்மான் நாங்க வாழ்ற இந்த என்ன சொல்ற இந்த இந்த செஞ்சரி ஒரு வித்தியாசமான ஒரு செஞ்சரி. நாளைக்கு அல்லாட்ட வந்து தாரும் எங்களை குறை சொல்லிடக்கூடாது, குற்றமா சொல்லிடக்கூடாது. எப்படி எங்களுக்கு யாரும் ஓய் தரல, ஓய் தரத்துக்கான ஃபெசிலிட்டிஸ் எதுவும் கிடைக்கல, இப்படி யாரும் சொல்ல இயலாது. ஏன்னால் அந்த அளவு தூரம் இன்றைய உலகத்திட ஹை பவர் டெக்னாலஜி எல்லாம் வளர்ந்துக்குது. அப்போ எங்களால் மேக்சிமம் சாரி மினிமம் லெவலில் இருக்கிற எந்த ஒரு சின்ன டெக்னாலஜி சரி யூஸ் பண்ணி குறைவான சரியான அமைப்பில் ஓதுறதுக்கு படிச்சு கொள்ள இல்லை என்றால் எங்களை போல கை சேதப்படக்கூடிய ஆட்கள் யாரும் இல்லை. ஸோ அந்த மாதிரியான குறைகளுக்கும் இடம் வைக்காம நாங்கள் ஒர்க் பண்ண வேண்டியது. எனவே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வட்டத்தில் இருந்தாலும் சரி சொந்தக்கார ஃபெமிலி வட்டத்தில் இருந்தாலும் சரி கட்டாயம் அந்த ஒர்க்கை நீங்கள் செய்யுங்க. யாரும் ஓதுறதுக்கு கஷ்டப்பட்டு கொண்டிருந்தால் நீங்க அவங்கள கம்பல்சரி படுத்தணும் கட்டாயப்படுத்தணும் என்றல்ல, அவங்களுக்கு எங்களை பற்றிய நாலேஜை நீ கொண்டு சேர்க்கணும். இப்படி நீங்க கஷ்டப்படுறீங்க ஓதுறதுல நீங்க கிட்டத்துல குர்ஆனை விட்டு தூரமாகிடுவீங்க. உங்களை நீங்க காப்பாற்றி கொண்டு விருப்பத்தோட ஆர்வத்தோட குர்ஆனை ஓதி பழகிறதுக்கு இப்படியான வழிமுறைகளை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க என்று சொல்லி கட்டாயம் நீங்க அறிமுகப்படுத்துங்க. உங்களுக்கான லே அவுட் எல்லாம் இன்ஷா அல்லாஹ் அனுப்பி வைப்பாங்க. இந்த கிளாஸ்ட அடுத்த பாடம் இன்ஷா அல்லாஹ் உங்களோட சப்ஜெக்டை ப்ரிப்பேர் பண்ணி நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துவேன். இன்ஷா அல்லாஹ் ப்ரிப்பேர் பண்ணி கிளாஸை ஸ்டார்ட் பண்ணுவோம். வேற ஏதாவது நீங்க ம். உங்களோட சைடு டவுட் இருந்தால் நீ கேட்கலாம். உஸ்தாத், மகாராஜும் இன்னும் கொஞ்சம் கத்துக்கணும், அதுவும் பத்தி சொல்லி கொடுங்க. எஸ், உங்களோட ஸ்டார்டிங் லெவல் நீங்க இருக்கிறீங்களே இப்போ நான் சொன்னேனே லெட்டர் பை லெட்டரா இல்லாம நாங்க வேர்ட் பை வேர்டா போறோம்னு சொல்லி ஆமா உஸ்தாத். அந்த வேர்ட் பை வேர்ட்ல ரெண்டே ரெண்டு விஷயம் தான் நாங்க ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஒன்று எப்படி நாங்க அந்த வேர்டை இடையில பேத்திட்டு திக்காம முட்டி கொண்டு மோதி கொண்டிருக்காம குழப்பம் இல்லாம ஃப்ளோ ட்ரெக்ல எப்படி அந்த வேர்ட் பை வேர்டு எங்களால ப்ராக்டிஸ் பண்ணலாம் என்றதில் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணுவோம். ரெண்டாவது சரி. அந்த வேர்டுக்குள்ள வர லெட்டர்ஸ் ப்ரொனன்சியேஷனை 100% இல்லாட்டியும் ஏன்னால் எங்களோட அடுத்த ஸ்டெப் வேர்சஸ்ல ஸ்டெப் ஒன்று தானே அங்க நாங்க 100% ஆ. பிடிப்போம்.
இந்த இடத்துல இப்போ நீங்கள் ஈக்கிற லெவலில் நாங்கள் 100% இல்லாட்டியும் மோர் தென் 50க்கும் 75க்கும் இடையில அவங்கள ஃபுல்லாக கிளியர் பண்ணுவோம் உங்களோட இஷ்யூஸை. அப்போ இன்ஷா அல்லாஹ் ம் நீங்கள் அந்த தேர்ட் லெவல் செலுத்த விட ஃபர்ஸ்ட் லெவலில் தேர்ட் பார்ட்டுக்கு நீங்கள் வருவீங்களே வேர்சஸ் த ப்ரொனவுன்ஸ் பார்ட், அந்த நேரத்துக்கு வர நேரத்தில் இன்ஷா அல்லாஹ் உங்களோட 100% உங்களோட ப்ரொனன்சியேஷன் கிளியர் ஆகணுங்கிறது எங்கள்கிட்ட இருக்கிற டார்கெட். ஆகவே நீங்கள் அதை பற்றி பயப்பட தேவையில்லை. ரைட், ம் சரி. ஃபர்ஸ்ட் லெவல் கம்ப்ளீட் ஆகிற நேரம் உங்கள்கிட்ட ப்ரொனன்சியேஷனில் இஷ்யூஸ் இருக்கக்கூடாது என்கிறது முக்கியமான விஷயம். அதை நான் கிளியர் பண்ணி தருவோம் இன்ஷா அல்லாஹ். அதுக்கேற்ற வேற எதுவும்? சப்ஜெக்ட் எல்லாம் கிளியர் பண்ணப்படும். ஹைரன், வேற என்ன சரிக்குதா? இல்ல உஸ்தாத், அவ்வளவுதான். இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் கிளாஸ்லேருந்து நாங்கள் சப்ஜெக்டை ஸ்டார்ட் பண்ணுவோம். 9க்கு பின்னால் உங்களுக்கு டைம் போட்டால் சரியாண்ணா இன்ஷா அல்லாஹ். ஆமா உஸ்தாத். ஓகே, அதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணிக்கொள்ளணும். நல்லா ஓகே, ஜஸாக்கல்லாஹ் ஹைர். இன்ஷா அல்லாஹ் சப்ஜெக்டை ஸ்டார்ட் பண்ணுவோம் நெக்ஸ்ட் கிளாஸ்ல. அஸ்ஸலாமு அலைக்கும்.